Taste the Daily. தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும் பொழுது சற்று வித்தியாசமாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க நிற்கக்கூடிய 3 கூட்டணி வேட்பாளர்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுடைய உறுப்பினராக இருந்தவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும். எப்படி இந்த டிஃபரன்ஸ் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? மக்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியுமே. இப்போ இந்த நவீன உலகத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எப்படி ஆர்கே நகரில் குக்கர்னு நீங்கள் ஊடகம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பிடுறீங்களே, அது மாதிரி குக்கர் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது தேனியில் எனக்கு இந்த மண்ணோட இந்த மக்களோட நான் ரொம்ப ஒன்றுனவன். அதனால் என்னை பற்றிய செய்திகள் ரொம்ப விரைவாக மக்கள்கிட்ட போயிடும். ரூரல் ஏரியாஸ்லையும் குக்கர் போய் சேர்ந்துருச்சு. எல்லா ஏரியாலையும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 99.9% ரீச் ஆகிருக்கும். எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க சார்? இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும். நான் ஆக்சுவலாக 2010 ஜூன் வரைக்கும் இங்கே எம்பியாக இருந்தேன். ராஜ்யசபா எம்பியாக இருந்தப்போ என்னுடைய ராஜ்யசபா நிதியிலேருந்து ஒரு 60% மேலே இங்கே தான் கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே நான் எம்பின்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரியாது 2024 நான் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பாஜக கூட்டணியில் ஒரு வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் நான் போட்டிடுவேன்னு. அது மக்கள் அப்படியே நினைத்திருக்கிறதுனால வேற ஊர்ல இருந்தாலும் தேனி உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ரொம்ப. மற்ற இடங்கள்லாம் எனக்கு என் சொந்த ஊரில் தஞ்சாவூரில் எனக்கு சொந்த ஊர், அது நான் பிறந்த ஊர். இது அரசியல் ரீதியாக அம்மா என்ன அறிமுகப்படுத்திதான் எனது பிறந்த ஊர். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த தொகுதி. என்னோட ரொம்ப இங்கே உள்ள மக்கள் ஜாதி வித்தியாசங்கள்லாம் இல்லாமல் என்னோட எல்லாம் பழகியிருக்காங்க. இந்த மண்ணோடைய பழக்கம் ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதே நேரத்தில் தவறாக தான் நேராக கேட்பாங்க. ப்ளஸ் என்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இங்கே வலுவாகவே இருக்காங்க. பாஜகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களுடைய அணி நல்ல வலுவாக இருக்குது. ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட அங்கே இங்கே இருக்காங்க. எங்கள் கூட்டணிக்கு எல்லா இடங்கள்லையும் அவங்க கொடியை தூக்கிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ விஷன்ஸ்லாம் எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக நல்லா செயல்படுறாங்க. மக்களும் நல்லா இருக்காங்க. கூட்டணி பலமும் உங்களுக்கு கை கொடுக்குது. கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிட்டு, அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிமுக ஜெயித்த ஒரே தொகுதி தேனி மக்களவை தொகுதி தான். ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தாரு. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இந்த கெட்ட பேர்லாம் வாங்கல. அவரால் எந்த பாதிப்பும் இருக்காது. அவருடைய தந்தை அந்த மனிதருடைய செயல்பாடுகள் அது எனக்கு உதவியாக இருக்கும். Taste the Daily.